चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 23/4/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: தந்தை மூலமாக பிராப்தியாகி இருக்கும் பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான ஆதாரம் பெரும் வள்ளல் மகாதானி ஆவது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒருவர் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் சமமான அதிகாரம் கொடுக்கிறார். வேறு வேறாக கொடுப்பதில்லை. யாருக்காவது குப்தமாக விசேஷ பொக்கிஷத்தை தனியாக கொடுப்பதில்லை. ஆனால் ரிசல்ட்டில் வரிசை கிரமம்தான் உருவாகிறார்கள். அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரம் இருந்த போதிலும், கொடுப்பவர் கடலாக மற்றும் நிரம்பியவராக இருந்த போதிலும் வரிசை ஏன் உருவாகிறது? இதற்கான காரணம் என்ன? உள்ளடக்கும் சக்தி அவரவர்களிடம் வேறு வேறு சதவிகிதத்தில் இருக்கிறது. இந்த காரணத்தினால் அனைவரும் 100% ஆக முடிவதில்லை. அதாவது அனைவரும் தந்தைக்கு சமமாக ஆக முடிவதில்லை. அனைவருக்கும் எண்ணமோ இருக்கிறது, ஆனால் சொரூபத்தில் கொண்டு வர முடிவதில்லை. ஒவ்வொருவருக்கும் தன்னிடம் அனைத்தையும் விட அதிகமான பொக்கிஷமாக எது இருக்கிறது அதை வீணாக்குவதினால் அனைத்து பொக்கிஷங்களிலும் குறைவு ஏற்பட்டு விடுகிறது என்று தன்னுடைய பொக்கிஷங்களின் சதவிகிதத்தை சோதனை செய்ய வேண்டும். மேலும் அந்த பொக்கிஷத்தை பெரும்பான்மையோர் வீணாக்குகிறார்கள். அது எந்த பொக்கிஷம்? அதுதான் நேரம் என்ற பொக்கிஷம். ஒருவேளை நேரத்தின் பொக்கிஷத்தை எப்பொழுதும் தன்னுடைய மற்றும் அனைவரின் நன்மைக்காக ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் தானாகவே சேமிப்பாகிவிடும். எண்ணத்தின் பொக்கிஷத்தில் எப்பொழுதும் நன்மை பயக்கும் பாவனையின் ஆதாரத்தில் ஒவ்வொரு நொடியிலும் பல மடங்கு வருமானம் செய்ய முடியும். அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களை நன்மை செய்யும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பதினால் பெரும் வள்ளலாவதின் ஆதாரத்தினால் ஒன்றுக்கு பல மடங்கு அனைத்து சக்திகளின் பொக்கிஷம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒன்றை கொடுத்து 10 அடைவது என்றல்ல, ஆனால் ஒன்றை கொடுத்து பல மடங்கு அடைவது. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.